ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய 5 மினிட்ஸ் சமையலில் டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்கக்கூடிய டொமேட்டோ சாஸ் எப்படி இருக்குமோ அதே போலவே நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். ஆனால் கடையில் வாங்கும் போது அதில் கலர் கெமிக்கல் இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எதுவுமே சேர்க்காம ரொம்ப சுத்தமாக ஹெல்த்தியாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியாக ரெட் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க எல்லா தக்காளியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்லை, 4ஆக கட் பண்ணால் போதும். நம்ம தக்காளியை கட் பண்ணும் போது இந்த மாதிரி காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். இதை சேர்த்து நம்ம செய்யக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4ஆக கட் பண்ணிக்கோங்க. நம்ம கடையில் வாங்கக்கூடிய டொமேட்டோ சாஸில் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் சேர்த்துருக்கலாம். அதே போல் பார்க்குறதுக்கு நல்லா ரெட் கலரில் இருக்கணுங்கிறதுக்காக கலர் கூட சேர்த்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ஹெல்த்தியாக சுத்தமாக நம்ம கையால் நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா தக்காளியும் எடுத்து வச்சுக்கணும். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக டொமேட்டோ சாஸ் நல்லா ரெட் கலரில் இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கணும். ஒரு பீட்ரூட்டை தூளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணி அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி 2-3ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தூளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காஷ்மீரி சில்லி 4 சேர்த்துக்கிறேன். இதுவும் சாஸ்க்கு நல்ல கலர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறமா நார்மல் சில்லி 2 சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. தக்காளிலேயே நிறைய தண்ணி இருக்கும், அதாவது தக்காளியோட ஜூஸ் நிறையா இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. குக்கரில் இருக்கிற ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆறணும். இப்போது குக்கரில் இருக்கிற தண்ணி தனியாக தக்காளி தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் தக்காளியை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபேனில் வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற தண்ணி பாருங்கள், நல்லா ரெட் கலரில் கிடச்சிருக்கு. இதில் நம்ம காஷ்மீரி சில்லியும் பீட்ரூட்டும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ரெட் கலரில் கிடச்சிருக்கு. நம்ம வேறு எந்த கலருமே சேர்க்க தேவையில்லை. இது மட்டும் சேர்த்தாலே நல்லா ரெட் கலரில் கிடைக்கும். நம்ம தக்காளியை மட்டும் எடுக்கும் போதே அதில் சேர்த்துருக்க பட்டையும் கிராம்பையும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் சேர்த்து வேணாலும் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்து அரைக்கல, தனியாக எடுத்துக்கிட்டேன். அது இனிமேல் நம்மளுக்கு தேவைப்படாது, அது தூக்கி போட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா நல்லா ஸ்மூத்தாக நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தக்காளி அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தக்காளியை மட்டும் நம்ம சும்மாவே அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தக்காளி வேக வச்ச அதே குக்கரையே நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி தக்காளியை வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க எல்லா தக்காளியும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி வேக வச்ச தண்ணியை ஒரு பவுலில் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா அரைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற சக்கை தனியாக, அதுக்கப்புறமா நம்மளுக்கு நல்ல ஸ்மூத்தான சாஃப்டான தக்காளி சாஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஹையில் வச்சுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற தக்காளி சாஸ் அதில் எடுத்து வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். 1 கிலோ தக்காளிக்கு நான் 200 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். ஆனால் 1 கிலோவுக்கு 200 கிராம் சீனி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 100லேருந்து 150 ml இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டே இருங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதி லைட்டாக கொஞ்சம் திக்கானதும் ஸ்டவ் நார்மலாக வச்சுக்கோங்க. நார்மலாக வச்சுட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைனாக்கா அடிப்பிடிச்சிரும். அடுத்து நம்ம ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தக்காளி சாஸில் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி சாஸ் சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கைவிடாமல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த தக்காளி சாஸில் எதுக்காக கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா திக்காகவும் ஷைனிங்காகவும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறோம். அதுக்காக நிறைய சேர்க்கக்கூடாது. 1 கிலோ தக்காளிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.
பார்க்கும்போதே நல்லா தெரியும் தக்காளி சாஸ் வந்து நல்லா பாதி அளவுக்கு குறைஞ்சி கெட்டியாக நல்லா ஷைனிங்காக வந்திருக்குது. இதோட கரெக்டான பதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தக்காளி சாஸ் எடுத்து ஊற்றிட்டு அந்த பிளேட்டை லைட்டாக சாய்ச்சி பார்க்கணும். பிளேட்டை இந்த மாதிரி சாய்க்கும் போது தக்காளி சாஸ் வந்து உடனே கீழே விழாமல் லைட்டாக விழணும். அதுதான் இதோட கரெக்டான பதம். அதுக்கப்புறமா சென்டராக நம்ம கை வச்சு இந்த மாதிரி இழுத்து விடும் போது தக்காளி சாஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சு நிற்கணும். இப்போ நம்ம கரெக்டான பதத்தில் தக்காளி சாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா 1 மந்த்துக்கு மேலேயே இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கக்கூடிய அதே ரியல் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தக்காளி சாஸ் செய்யும் போது கண்டிப்பாக நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய அதே ரியல் டேஸ்ட்டும் மனமும் கிடைக்கும். அதே போல் இதில் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு துண்டு மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதில் நம்ம வினிகர் சேர்த்துருக்கிறதுனால தக்காளி சாஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அதிக விலை கொடுத்து கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்லேயே சுத்தமாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது நிறைய விதத்தில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து சப்பாத்தி பிரெட்டு நூடுல்ஸு கட்லெட்டுக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய விதத்தில் இது யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் பிரெட் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா சீக்கிரமே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.